வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சக்கரை பொங்கல் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 5 கிளாஸ் தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் பச்சரிசியை வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு சாதம் வந்து நல்லா வேகட்டும். நம்ம பொங்கலுக்கு வந்து நல்லா குழைய வெந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வேக விடுங்க. ஒரு சின்ன கடாயில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்து நல்லா சூடானதும் நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க, போதும். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போது இதே நெய்யிலே வந்து கொஞ்சமாக வந்து நான் காஞ்ச திராட்சை பழம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும். நல்லா பலூன் மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாம் அதுலேருந்து. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இதிலிருந்து எடுத்துடலாம். பாருங்கள், சாதம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பொங்கல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து நான் வெல்லம் வந்து இது மாதிரி ஒரு 1/2 கப் வந்து கத்தியால் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தொழை விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெல்லம் போட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை வந்து ஆட் பண்ணிடலாம். திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சிம்லேயே வச்சு தொழை விடுங்க. பாருங்கள், வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், பொங்கல் வந்து சூப்பராக வந்திருக்கு. நம்ம நெய் வந்து அதிகமாக ஊற்றுனதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது மாதிரி சக்கரை பொங்கல் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.